ரோட்ல போற ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்ட கதை தான் இது. எப்போதும் போல நம்ம ஷாப்பை இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்பதான் உட்காந்தோம். அப்பதான் ஒரு கஸ்டமர் கால் பண்ணிருந்தாங்க. ப்ரோ, எனக்கு ரொம்ப நாளா ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசை, அது எப்படி வளர்க்கணும்னு தெரியாது ப்ரோ, கொஞ்சம் சொல்லி தரீங்களா கேட்டாங்க. நம்மளும் அவங்களுக்கு எப்படி ஃபிஷ் வளர்க்கணும்னு ப்ராப்பரா சொல்லி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஃபிஷ் எப்படி ப்ராப்பரா வளர்க்கணும்னு தெரியாம ஃபிஷ்ஷை வாங்கி அதிகமா சாவடிப்பாங்க. நிறைய பேர் ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசை, ஆனா அது எப்படி வளர்க்கணும்னு தெரியாம பாதியிலே விட்டுடுவாங்க. இனிமேல் வரப்போற வீடியோல பாத்தீங்கன்னா நான் மீன் வளர்க்க சொல்லி கொடுக்க போறேன். சீரியஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறேன். வள கொலக்கணும் வளர்க்காம டே ஒன் டே பையா நான் எப்படி மீன் வளர்க்கணும்னு கத்து கொடுக்க போறேன். ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு வாங்குறது மேட்டர் கிடையாது, அது எப்படி வளர்க்குறோம் தான் முக்கியமே. இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோசரம் நம்ம ஷாப்ல ஓரமா ஒரு இடத்த ஒதுக்கி இந்த இடத்துல ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி இந்த இடத்துல நான் உங்களுக்கு எப்படி ஃபிஷ் வளர்க்கணும்னு ப்ராப்பரா சொல்லி தரேன். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா அவங்களுக்கும் ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கும், அது எப்படி வளர்க்கணும்னு தெரியாது. இந்த சீரியஸை பார்த்து அவங்களே கத்துப்பாங்க. மறக்காம நம்ம மொபைல் பெட்ஸ் ஐடி பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஷர்ட் அவங்க டிஎம் வரும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஐடியில பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வரப்போகுது. நாளைக்கு அந்த வீடியோல பார்க்கலாம். பாய்.